தங்கமலன் கிராமத்தில் ரெங்கனும் அவனுடைய மனைவி ராணியும் இருந்தாங்க. ரெங்கன் ஆட்டோ ஓட்டி தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டான். ஒரு நாள் ராணி வந்து ரெங்கங்கிட்ட, என்னங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. சரி ராணி, இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ரெங்க நேராக மளிகை கடைக்கு வரான். மளிகை கடை முதலாளி மூர்த்தி வந்து, என்ன ரங்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்க மூர்த்தி. இந்த மூர்த்தி, இந்த லிஸ்ட்டில் இருக்க பொருள்லாம் வேணும், கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து கொடு. சரி ரங்கா. மூர்த்தி லிஸ்ட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு ரெங்கங்கிட்ட கொடுக்குறாரு. எவ்வளோ மூர்த்தி ஆச்சு? ஒரு நிமிஷம் ரங்கா, இந்த பில்லு போட்டு தரேன். சரி மூர்த்தி, மொத்தம் 400 ரூபா ஆச்சு ரங்கா. ரெங்க ஒரு 500 ரூபா நோட்டை மூர்த்திகிட்ட கொடுக்குறான். மூர்த்தி அதை வாங்கிக்கிட்டு மீதி சில்லறையே கொடுக்குறாரு. ரெங்க சில்லறையை வாங்கிட்டு அப்படியே பார்க்குறான். என்ன மூர்த்தி, மீதி 100 ரூபா தானே எனக்கு தரணும்? 3 50 ரூபா நோட்டு இருக்கு. அப்படியா ரங்கா? சரி கொடு. ரெங்க 50 ரூபாய திருப்பி கொடுக்குறான். இது மாதிரி தான் ரெங்கனுடைய குணம் எப்பவுமே நேர்மையாக இருக்கிறது தான். ரெங்க நேராக வீட்டுக்கு வரான். இந்தா ராணி, நீ கேட்ட பொருள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெங்க பொருள்லாம் கொடுக்குறாரு. சரிங்க, நீங்கள் சவாரிக்கு போங்க. ஆமாம் ராணி, போகணும். நம்ம ஊர் நகை வியாபாரி வீரையன் வந்து வர சொல்லியிருக்காரு. 10 மணி ஆச்சு, நான் போயிட்டு வரேன். ரெங்க நேராக வீரையன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ளே இருந்த வீரையனுக்கு ஆட்டோ சத்தம் கேட்குது. ரங்கநாயகி, டைம் ஆச்சு, பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வா, ரங்கம் வந்துட்டான். இதோ வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரையனுடைய மனைவி ரெங்கநாயகி 2 பொட்டியை எடுத்துட்டு வராங்க. வா வா, சீக்கிரம் வா, எனக்கு டைம் ஆகுது, பொட்டியை கொடு. எதுக்கு இப்போ அவசரப்படுறீங்க? எப்படியும் ரெங்க நீங்கள் வர வரைக்கும் ரெங்க வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறான். சரி, நான் போயிட்டு வரேன். எங்க உன் பையன் ஊர் சுத்த போயிட்டானா? காலையிலே எந்திரிச்சு எங்கே வெளியே போகிறேன்னு போனான். எங்கே போனானே தெரியல. அவன் இதே பொழப்பா தான் இருக்கான். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரையன் வீட்டில் இருந்து வராரு. போலாமா? போலாம் ஐயா. சரி, பஸ் ஸ்டாப்புக்கு வண்டியை விடு. ரெங்க வீரையனை கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரா. சரி ரங்கா, நாளைக்கு காலை இதே டைமுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடு. சரிங்க ஐயா, நான் போயிட்டுறேன். சரி ரங்கா. அப்படின்னு சொல்லிட்டு ரெங்க ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வரான். ரெங்க நேராக டீ கடைக்கு வரான். ஆட்டோலேருந்து கீழே இறங்கின ரெங்க ஆட்டோக்குள்ளே பார்க்குறான். வீரையன் உள்ளார ஒரு பெட்டியை விட்டுட்டு போயிட்டாரு. அதை பார்த்த ரெங்க அதிர்ச்சி ஆகுறான். ஆட்டோவை எடுத்துக்கிட்டு திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான். ஐயா, ஒரு பெட்டியை ஆட்டோலேயே விட்டுட்டீங்க. ஆமாம் ரங்கா, இப்போ தான் பார்த்தேன். எப்படி உன்னை கூப்பிடுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி நீயே வந்துட்ட. இந்தாங்க ஐயா. அப்படின்னு சொல்லிட்டு ரெங்க பொட்டியை கொடுத்துட்றான். சரிங்க ஐயா, நாளைக்கு வரேன். சரி ரங்கா. அதுக்கப்புறம் ரெங்க நேராக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ராணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே வீரையன் போலீஸோட வராரு. என்ன ஆச்சு, ஊருக்கு போகிறோம் நீங்கள்? இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எப்படி ரங்கா ஊருக்கு போகிறது? நீ கொண்டு வந்து திரும்ப கொடுத்திய அந்த பொட்டியில் இருந்த ஒரு நகையை காணோம். சார், ரங்க மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவனை பிடிச்சிட்டு போய் என்னன்னு கேளுங்க. ஐயா, பொட்டியை பார்த்த உடனே எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என்னையா இப்படி என் மேலே பழி போடுறீங்க? அதெல்லாம் ஸ்டேஷனில் பேசிக்கலாம். நீ இங்கேருந்து வா, போகலாம். போலீஸ் ரெங்கனை கூட்டிட்டு போகிறாங்க. ராணி கவலைப்படுறான். ரெங்கனை போலீஸ் ஜெயிலில் போடுறாங்க. சார், எப்படியாவது என் நகையை அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருங்க சார். கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் அவன் உண்மையை சொல்லி தான் ஆகணும். நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் போயிட்டு வாங்க.
வீரையன் நேராக வீட்டுக்கு வராரு. ரங்கநாயகி வந்து, என்னங்க போன உடனே வந்துட்டீங்க? வீரையன் நடந்தது எல்லாத்தையும் ரங்கநாயகிட்ட சொல்கிறார். என்னங்க, ரங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் எப்பயுமே நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பான். அவன் இது மாதிரிலாம் பண்ண மாட்டான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எப்படி பொட்டிக்குள்ளே இருந்த நகை காணாமல் போச்சு? அப்போ வீரையன் பையன் ராஜு அங்கே வரான். ரங்கநாயகி வந்து, ராஜு இங்கே வா, என்னம்மா? இந்த பெட்டியில் இருக்க நகை ஏதாவது எடுத்தியா? ஆமாம், நான் தான் எடுத்தேன். என்னாச்சு? ஏண்டா எடுத்து இல்லை, எங்ககிட்ட சொல்லணும்ல. ஏம்மா, நல்லா இருக்குன்னு நான் தான் எடுத்துகிட்டு போனேன். நான் தான் சொன்னேன்ல, ரங்க எப்பயுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு. இப்போ பாருங்க. இவ்வளோ நகை இருக்குது, ஒரு நகை குறைஞ்சதுக்கா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? வீரையன் அதிர்ச்சியாகி ரங்கநாயகியை பார்க்குறாரு. வீரையனும் ரங்கநாயகியும் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. நடந்தது எல்லாத்தையும் வீரையன் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. போலீஸ் வந்து, ஏன் சார், இந்த காலத்தில் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களே ஏதோ கொஞ்சம் பேர் தான். அவங்க மேலேயும் இப்படி பழி போட்டு கஷ்டப்படுத்துறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஏன் தப்பு தான் சார், நான் அவசரப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. சரிங்க சூரி, நாங்களும் கூட்டிகிட்டு வாங்க. ரங்கனை கான்ஸ்டபிள் கூட்டிகிட்டு வராரு. ரங்கா, என்னை மன்னிச்சிடுறங்கா, ஏதோ அவசரப்பட்டு உன் மேலே பழி போட்டுட்டேன். சரிங்கய்யா, பரவாயில்ல, ஏதோ தெரியாமல் தானே சொல்லிட்டீங்க, விடுங்க. சரி, நீங்கள்லாம் போங்க. அடுத்த நாள் வீரையனும் ரங்கநாயகியும் ரங்க வீட்டுக்கு வராங்க. ரங்கா வந்து, வாங்கய்யா, என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? ராணி, இந்த நகையை வச்சுக்கோ. இந்த நகையினால தான் நாங்கள் ரங்க மேலே பழிய போட்டுட்டோம். அதனால 2 நாளாக எங்களுக்கு தூக்கமே வரல. இந்த நகையை வாங்கிட்டாதான் எங்களுக்கு தூக்கமே வரும். தயவுசெய்து இதை வாங்கிக்கோ ராணி. வாங்கிக்க சொல்லு ரங்கா. ஐயா, இதை வாங்கிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்கள் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்கிறீங்கள, அதுக்காக நாங்கள் வாங்கிக்கிறோம். வாங்கிக்கோ ராணி. ராணி அந்த நகையை வாங்கிக்கிறா. வீரையனும் ரங்கநாயகியும் ரங்க வீட்டில் இருந்து ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ரங்கனும் ராணியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எப்பயுமே நேர்மையாக இருந்தோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பரிசு தருங்கிறது தான் இந்த கதையுடைய கருத்து.